தமிழ், என்னங்க என்னாச்சு? அதான் எல்லாமே சரி பண்ணிட்டீங்களே. ஏங்க, நீங்க பரபரப்பா வேலை பார்த்துதான் அவங்க ஸ்பீடா வேலை செஞ்சாங்க. நீங்க ஓடிட்டு இருக்கிறத பார்த்துதான் அவங்க இன்னும் வேகமா வேலை செய்யணும்னு நினைச்சாங்க. இப்போ நீங்களே சோர்ந்து போய் டல்லா இருந்தீங்கன்னா பாக்குற எல்லாருமே மனசு விட்டுருவாங்கங்க. இந்த நேரத்துல தான் நீங்க இன்னும் தைரியமா இருக்கணும். நானும் அப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா என்ன பண்றது, எல்லாமே முடிஞ்சு போச்சோன்னு பயமா இருக்கு. ஏன்பா தமிழ், நீ எப்படி சொன்னா எப்படிப்பா? ஆமாண்டா, ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிருக்கோம். இந்த டயத்துக்குள்ள ஒரு 80 பீஸ் அடிச்சிருக்கலாம். இது எப்படி சரி கட்டுறதுன்னு எனக்கு தெரியல. அப்போ நம்மளால முடியாதா? இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு எல்லாம் நம்ம கைவிட்டு போக போதாப்பா? என்ன பேசுறீங்க நீங்க? இவ்ளோ தூரம் வந்துட்டு கடைசி நேரத்துல மனசு விட்டா எப்படி? நம்மளால முடியும். இப்ப முடியலன்னா எப்பவுமே முடியாது. நம்ம கம்பெனியை திறக்கிறதுக்கு கிடைச்சிருக்கிற ஒரே சான்ஸ், கடைசி சான்ஸ். நாம இதை மிஸ் பண்ண போறோமா? என்ன ஆனாலும் சரி, கடைசி வரைக்கும் போராடுவோம். அதுக்கப்புறம் கடவுள் விட்ட வழி. ஆனா எதுக்காகவும் நாம சோர்ந்து போக கூடாது. நீங்க அதே பழைய உற்சாகத்தோட ஓடணும். அப்பதானே இவங்க எல்லாரும் வேலை செய்வாங்க. ஆமா தமிழ், கண்டிப்பா நம்ம ஏதாவது பண்ணி இந்த வேலையை முடிக்கணும்பா. நாம ஜெயிக்கணும். நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்ன சொல்ல போற? இதுக்கு தான் இந்த கான்ட்ராக்ட் எடுக்கவே வேணாம்னு சொன்னேன். எல்லாரும் சேர்ந்து இந்த நிலைமையை கொண்டு வந்துட்டீங்க. அப்படிதான் சொல்ல போற? அதானே? ஏன் நம்ம என்ன எப்பவுமே தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் சொல்ல வந்தது என்ன? போதும்பா சாமி, ஏற்கனவே நாங்களாம் நொந்து போயிருக்கோம். மேல எங்க நோக்கடிக்காத. டேய் சும்மா இருடா, அவன் என்ன சொல்ல வரான்னு கேட்போம். கார்த்தி நீ சொல்லு. அண்ணே, இங்க நடக்கிற எல்லா ஒர்க்கும் மோல்டிங், கிரில்லிங், ஃபினிஷிங், குவாலிட்டி செக்னு 4 செக்ஷனா பிரிச்சு நடக்குது. ஒவ்வொரு செக்ஷன்லயும் ஒர்க் ஆரம்பிக்கிற லேபர்ஸ் ஃபினிஷ் ப்ராடக்ட்டை ஒரு செக்ஷன்ல இருந்து இன்னொரு செக்ஷனுக்கு அவரே எடுத்துட்டு போறாரு. அதனால நிறைய டைம் வேஸ்ட் ஆகுது. அதுக்கு பதிலா அந்த லேபர்ஸ் அங்கே ஒர்க் பண்ண சொல்லி அதை எடுத்துட்டு போற வேலையை நாம செஞ்சா ஒவ்வொரு பீஸுக்கும் 30 செகண்ட் நம்ம டைம் சேவ் பண்ணலாம். பா, என்னப்பா அவன் சொல்றான்? கடைசி நேரத்துல புதுசா ஏதோ சொல்லி குழப்பறான்ப்பா. இல்லனே, இவர் சொல்றது கரெக்ட் தான். ஒரு பீஸ்ல 30 செகண்ட் கிடைச்சதுன்னா 1 மணி நேரத்துக்கு 3600 செகண்ட். நமக்கு 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கிடைச்ச மாதிரி. இப்போ நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு பெருசு தானே. அப்படியே அம்மா சொல்ற? ஆமா, இப்போ நம்மளே இறங்கி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்தோம்னா அதுல கண்டிப்பா நமக்கு டைம் சேவ் ஆகும். ஒர்க்கர்ஸும் ஃபாஸ்டா முடிப்பாங்க. அப்புறம் என்ன யோசிச்சுக்கிட்டு வாங்க வேலையில இறங்குவோம். வாங்க போலாம். கோத, என்னம்மா இது? ராத்திரி பூரா சரியா தூங்கல, காலையிலயும் சீக்கிரமா எந்திரிச்சிட்ட. இப்படியே நீ உன்னை போட்டு வருத்திட்டு இருந்தா என்ன அர்த்தம்? தூங்குறதுக்கு எப்படிங்க மனசு வரும்? நினைப்பு பூராவும் கம்பெனிலேயே இருக்கு. ஒன்னும் கவலைப்படாத, ஏற்கனவே நீ உடம்பு முடியாதவ. தமிழ் கண்டிப்பா ஜெயிப்பான். அவன் ஜெயிச்சிருவாங்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்கு. ஆனா என் புள்ள அங்க எப்படிலாம் கஷ்டப்படுறானோன்னு நினைக்கும் போது மனசு பதப்பதைக்குதுங்க. நான் தான் எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு சொல்லிட்டு இருக்கலாமா? வா உள்ள வா. மா, அருகம்புல் ஜூஸ் கொண்டு வரட்டுமாமா? சரிம்மா. மா, நைட்டு ஃபேக்டரியில கரண்ட் போய் 1 hour கிட்ட வேலை நின்றுச்சாமா. என்னம்மா சொல்ற? கரண்ட் போய் வேலை நின்னுடுச்சா? ராகினி, என்ன நீ அவங்கள பயமுறுத்துற மாதிரி இப்படியா சொல்லுவ? இல்ல நீ, அப்புறம் எல்லாம் சரி பண்ணிட்டாங்க. என்னம்மா சொல்ற? 1 மணி நேரம் கிட்டயா? ஆண்டி, வசு, ஒன்னும் நீ அவனுக்கு ஒரு ஃபோன் போடுமா, என்னன்னு கேட்கலாம். ஆண்டி நீங்க பயப்படாதீங்க. அதெல்லாம் மாமா சரி பண்ணி இப்ப ஒர்க்ல ஸ்மூத்தா போயிட்டு இருக்கான். நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பேசினேன். இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கலமா. நீ அவனுக்கு ஒரு ஃபோன் போட்டு கூட. சரி, ஒரு நிமிஷம். சொல்லு வசந்தரா. மாமா, நைட்டு கரண்ட் போன விஷயம் தெரிஞ்சு ஆண்டி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. உங்ககிட்ட பேசணுமா? உங்களுக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடு. இந்தாங்க ஆண்டி. தமிழ், சொல்லுங்கம்மா. அங்க எப்படிப்பா போயிட்டு இருக்கு? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? ராத்திரி ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுமா, அது உடனடியே சரி பண்ணிட்டோம். இப்ப வேலை எல்லாம் ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் 1 மணி நேரம் கிட்ட வேலை நின்னுடுச்சாமே. ஆமாமா,
ஆனா அதுக்காக கார்த்திக் ஒரு சூப்பரான ஐடியா கொடுத்துருக்காமா. அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமா. இப்ப வேலை ரொம்ப ஈஸியா நடந்துட்டு இருக்கு. அப்படியா? கார்த்தி ஐடியா கொடுத்தானா? ஆமாமா. கேக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஒரு நிமிஷம் சரஸ்வதி பேசணுமா? கொடுப்பா. அத்தை என்னம்மா, வேலையெல்லாம் நல்லா போயிட்டு இருக்குல்ல? அத்தை 750 பீஸ் ரெடி பண்ணிட்டோம் அத்தை. 750ன்னா இன்னும் 3 மணி நேரம் தானே இருக்கு. அதுக்குள்ள 250 பீஸ் ரெடி பண்ணணுமே. அத்தை அதெல்லாம் ஒன்னும் கவலைப்படாதீங்க. இங்க எல்லாருமே ரொம்ப பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்கோம். சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். என்கிட்ட கொடுமா. அத்தை ஒரு நிமிஷம் நமச்சி என்ன பேசணுமா? அம்மா சொல்லு நமச்சி. கவலைப்படுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நாங்க இங்க எல்லாரும் ஜாலியா வேலை செஞ்சுட்டு இருக்கோம். என்ன கொஞ்சம் டென்ஷனா இருந்தோம். ஆனா இப்ப 1000 பீஸ் ரெடி பண்ற அளவுக்கு நம்பிக்கை வந்துருச்சுல. அதனால வேலை இன்னும் வேகமா நடந்துட்டு இருக்கு. சந்தோஷம்டா நமச்சி. எப்படியாவது ஜெயிச்சிடுங்கடா. அம்மா நாம ஜெயிக்காம வேற யாருமா ஜெயிப்பா? கண்டிப்பா நாம தான் ஜெயிப்போம். சரிம்மா, இப்ப பேசுறதுக்கு டைம் இல்ல. 3 மணி நேரம் கழிச்சு நான் நல்ல செய்தி சொல்றேன். தாத்தா சரி நீ போ சீக்கிரம் போ. இப்பதாங்க மனசுக்கு நிறைவா இருக்கு. நான் தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேனேமா, தமிழ் தான் ஜெயிப்பான்னு. நீ ஒன்னும் கவலைப்படாத. என்ன ஆதி, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஆமா மாம், நீங்க எனக்கு கொடுத்த வேலையை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கேன். அப்படியா? வேலை முடிஞ்சதா? போயிட்டு இருக்கு மாம். ஆனா சொன்ன டைம்ல ஆர்டரை கண்டிப்பா கம்ப்ளீட்டே பண்ண முடியாது. நம்ம ஆளு நம்ம கிட்ட வாங்கின பணத்துக்கு ரொம்ப சின்சியரா இருந்தா மாம். முதல்ல பவர் ஃபெயிலியர் பண்ணா, அதுக்கு முன்னாலேயே ஜெனரேட்டர் ஓட விடாத அளவுக்கு பாத்துக்கிட்டான். இதனால 1 hour கிட்ட ஒர்க் ஸ்டாப் ஆயிடுச்சு மாம். அப்படின்னா அவங்களால கண்டிப்பா ஒர்க்க கம்ப்ளீட் பண்ண முடியாதுல்ல? மாம், இப்போ கூட அவங்க பேய் மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காங்களாம். ஆனா எப்படி வேலையை முடிக்க முடியும்? அவங்க சொன்ன டைம்ல இருந்து சாப்பிடாம தண்ணி குடிக்காம, ஏன் பாத்ரூம் கூட போகாம இருந்தாதான் அவங்க சொன்ன நேரத்துல இந்த வேலையை முடிக்க முடியும். அதான் 1 hour கிட்ட வேலை செய்ய விடாம பண்ணிட்டோமே. இதுக்கப்புறம் அவங்க தலைகீழ நின்னா கூட 1000 பீஸை ரெடி பண்ண முடியாது. எப்படியோடா, இத கேக்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏமா நடுவுல நீங்க அந்த பழைய கான்ட்ராக்டர் கிட்ட திரும்பவும் பேசி அந்த கான்ட்ராக்ட் வாங்கி தரேன்னு சொன்னீங்க. அது எப்படிடா? அவ்வளவு சீக்கிரம் நான் அதை பண்ணிடுவேனா? எத்தனை தடவை அவங்க வீட்டுல வச்சு என்ன அவமானப்படுத்தி அனுப்பியிருப்பாங்க. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு பதில் சொல்றதுக்கான நேரம் வந்திருக்கு. அந்த சரஸ்வதி எல்லாம் ஒரு ஆளுன்னு என்கிட்ட சேலஞ்ச் பண்றா. அந்த குடும்பத்துக்கு நானா போய் உதவி செய்வேனா? எல்லாத்தையும் இழந்துட்டு அவங்க நடு ரோட்டில் நிக்கணும். சம்மந்தி, தப்பு பண்ணிட்டோம், எங்களை காப்பாத்துங்கன்னு என்கிட்ட வந்து அவங்க கெஞ்சணும். அதுக்கப்புறம் வேணும்னா போனா போதுன்னு உதவி செய்றேன். இந்த தடவை கண்டிப்பா அவங்கள நடு ரோட்ல நிறுத்தாம விட மாட்டேன். அப்பதான் நான் யாருன்னு அவங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் மாப்பிள்ளையும் பொண்ணையும் முக்கியமான இடத்துல உட்கார வைப்போம். இதுக்கப்புறம் கம்பெனிலயும் சரி வீட்லயும் சரி அவங்க வச்சதுதான் சட்டமா இருக்கு. நமக்கு சாதகமா எல்லாமே நடக்க ஆரம்பிச்ச சாதி. ஹலோ சொல்லுங்க நவீன் சார். இங்க ஆபீஸ்ல எல்லாரும் ரெடி ஆயிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவோம். அங்க வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லபடியா போயிட்டு இருக்கு சார். இங்க பாருங்க தமிழ், இது உங்களுக்கு கிடைச்சிருக்கிற கடைசி சான்ஸ். உங்களுக்கு டெஸ்ட் வச்சிருக்காங்கங்கிறது எனக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா வேற வழி இல்ல. இந்த டெஸ்ட்ல நீங்க எப்படியாவது பாஸ் ஆகணும். 14 மணி நேரம் 1 நிமிஷம் கூட ஜாஸ்தி ஆக கூடாது. 1000 பீஸ்ல 1 பீஸ் கூட குறைய கூடாது. குவாலிட்டில எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லாம 14 மணி நேரத்துல 1000 பீஸ் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த கான்ட்ராக்ட் உங்களுக்கு தான். கண்டிப்பா பண்ணிடலாம் சார். ஓகே தமிழ், குட் லக். நேர்ல பார்க்கலாம். ஓகே சார், தேங்க்யூ. அது கொடு கொடுப்பா. ஒரு நிமிஷம், 2 பேரும் இங்க வாங்க. சொல்லுங்க. அவங்க கம்பெனில இருந்து கிளம்பிட்டாங்களாம். அவங்க எப்படா நீங்க வந்து சேருவாங்க. நீங்க 2 பேரும் தான் அவங்கள போய் ரிசீவ் பண்ணணும். ஐயோ, நைட்ல இருந்து புடவை கூட மாத்தாம அப்படியே இருக்கனே. சரஸ்வதி, நம்ம வேறு சிந்தி உழைச்சிட்டு இருக்கோம். இதுல Dress மாத்துறதுல ஒரு மேட்டரே கிடையாது. அப்படியே போய் அவங்கள ரிசீவ் பண்ணுங்க. போங்க போங்க.
டேய் வாடா. மொத்தம் எத்தனை பீஸ் இருக்கு? மொத்தம் 997. 3 கிரைண்டிங் அமிச்சிட்டேன். ஃபர்னஸ் ஆஃப் பண்ணிட்டு 10 நிமிஷத்துல எல்லாம் ரெடி ஆயிடும். டேய் கிரைண்டிங்ல லேட் ஆயிட்டு போதுடா. நீ கூட நின்னு சரி, சீக்கிரம் பாத்துக்கிறேன். டைம்ல போ. நாம எவ்வளவு பிரச்சனை கொடுத்தாலும் அதையும் மீறி 1000 பீஸ் ரெடி பண்ணிடுவாங்க போலயே. நாம சந்திரகலா மேடத்துக்கு வேற பதில் சொல்ல முடியாது. இதை விடக்கூடாது, எப்படியாவது தடுத்தாகணும். வாங்கண்ணா சீக்கிரம் வைங்க. அடுத்து எடுத்து வாங்க. போங்க. சரி. எல்லா பீஸும் குவாலிட்டியா இருந்தா தானே உங்களுக்கு இந்த ஆர்டர் கிடைக்கும். அதுல நான் ஒரு பீஸை டேமேஜ் பண்ணிட்டேன். இனி என்ன பண்ணுவீங்கன்னு பாக்குறேன். ஹலோ சார், குட் மார்னிங். வெல்கம் டு கோதை இண்டஸ்ட்ரீஸ். ஒர்க் போயிட்டு இருக்கா? போயிட்டு இருக்கு சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நீங்களும் இங்க தான் இருக்கீங்களா? ஆமாங்க, ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணோம். நைட்ல இருந்து இங்க தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம். வெற்றி 1000வது பீஸ் பா. 1000வது பீஸா? ஷூரா தெரியுமா? ஏப்பா இங்க பாருப்பா, நான் நோட் பண்ணிருக்கேன். இத பாரு, கவுண்ட் பண்ணிருக்கேன். கரெக்டா இருக்கும். 2 பேரும் செக் பண்ணனே. சூப்பர், 1000 பீஸ் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ். ஒரு நிமிஷம் வந்துட்டாங்க. சூப்பர்ல. வணக்கம் சார். வணக்கம் சார், நீங்க சொன்ன மாதிரி சொன்ன டயத்துக்குள்ள 1000 பீஸ் ரெடி பண்ணிட்டோம் சார். 1000 பீஸ் ரெடி ஆயிடுச்சா? ஆயிடுச்சு குவாலிட்டி சார். அதெல்லாம் சூப்பரா இருக்கும் சார். உங்க சைடுல இருந்து யாரை விட்டு செக் பண்ண சொல்லுங்க சார். பரவாயில்லையே, 5 நிமிஷம் முன்னாடியே முடிச்சிட்டீங்க. ஆமா சார். சார் உங்க டீம் மெம்பர்ஸை செக் பண்ண சொல்லுங்க சார். வாங்க வாங்க இந்த பக்கம் ப்ளீஸ். வாங்க சார், வாங்க சார். சார் எல்லாமே ரோஸ் காலம்ஸ் வரிசையா மேல அடுக்கி வச்சிருக்கோம் சார். ஒரு ரோல 10 இருக்கும் சார். அப்படியே கணக்கு போட்டுக்கோங்க சார். ஓகே, அப்படின்னா காலம் வைஸ் ரோ வைஸ் கவுண்ட் பண்ணிக்கோங்க. டேமேஜ்ட். என்னடா நிமிஷம் டேமேஜ் ஆயிருக்கு. ஒரு நிமிஷம் வெயிட். ஏடா QC ஒழுங்கா பாத்தியாடா? நான் தான் போய் கையில அடிக்க வச்சேன். அப்பலாம் டேமேஜ் எதுவும் இல்லையா? செக் பண்ணி தானே வச்சேன். என்னடா இது, டைம் வேற போயிட்டு இருக்கு. மிஷினை வேற நம்ம ஆஃப் பண்ணி வச்சிட்டோம். இப்போ இன்னொரு பீஸ் நம்ம எப்படா பண்ண முடியும்? இப்போ இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள ஃபர்னஸ் ஆன் பண்ணி எப்படி பண்ண முடியும்? ஐயோ சார், டேமேஜ் பீஸ்லாம் கவுண்ட்ல எடுக்க முடியாது. டைம் கேக்குறதுனா சேவ் விட்டு பேசிங்க. சார் ரொம்ப சாரி சார். இந்த ஒரே ஒரு பீஸ்ல மட்டும் டேமேஜ் ஆயிருக்கு சார். இது எப்படி ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியல சார். அதெல்லாம் எனக்கு தெரியாது. 1000 பீஸும் சொன்ன டைம்குள்ள, சொன்ன குவாலிட்டியில, சொன்ன குவான்டிட்டியில இருக்கணும். 1 குறைஞ்சாலும் 1 நிமிஷம் ஜாஸ்தியானாலும் நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னேன்ல. இது உங்களுக்கு வச்ச டெஸ்ட். இந்த டெஸ்ட்ல நீங்க பாஸ் பண்ணணும். அப்பதான் மேற்கொண்டு பிசினஸ் பேச முடியும்னு சொன்னேன்ல. ஆனா இந்த டெஸ்ட்ல நீங்க தோத்துட்டீங்க. I am leaving now. சார் ஒரு நிமிஷம் சார். சொன்னா கேளுங்க சார். சார் ப்ளீஸ் சார், நாங்க ஏதாவது ஒரு நிமிஷம் சார். 10 மணி ஆறதுக்குள்ள ஒரே ஒரு நிமிஷம்.
இது புறா என்னங்க கொடுமா இந்தாங்க. சார் இதோ சார் 1000 பீஸு இதான் சார் நாங்கள் ரெடி பண்ண ஃபர்ஸ்ட் பீஸு பூஜையில் வச்சிருந்தோம் இப்போ எடுத்துட்டு வந்துட்டோம். குட் 1000 பீஸ் இருக்கு சார் இப்போ இருக்கு. வெரி குட். சொன்ன டைம்ல 1000 பீஸ் ரெடி பண்ணிட்டீங்க. இந்த 1000ம் குவாலிட்டியா இருக்கான்னு பார்க்கணும். சார் செக் பண்ண சொல்லுங்க சார். QC டீம். ஓகே சார். வாங்க வாங்க பண்ணி விடுங்க. மாம் எல்லாம் போச்சு மாம். அவங்க சொன்ன டைம்க்குள்ள 1000 பீஸையும் ரெடி பண்ணிட்டாங்களா? எப்படி மாம் இது பாசிபிள்? என்கிட்ட வந்து கேக்குற? நீ தானடா ஆல் அரேஞ்ச் பண்ண. மாம் 1 hour கிட்ட ஒர்க்க ஸ்டாப் பண்ணி தான் மாம் வச்சிருந்தா. அப்படி எப்படி அவங்க சக்சஸ் பண்ணாங்க? அதான் மாம் எனக்கும் புரியல. அது என்ன இரிட்டேட் பண்ணாத. ஒவ்வொரு தடவையும் வீரமா பேசிட்டு நான் தோத்து போயிடுறேன். ச்சே, அந்த கோத முன்னாடியும் சரஸ்வதி முன்னாடியும் தோத்து தோத்து அவமானப்படுறதுக்கு தான் நான் இருக்கேனா? மாம் கொஞ்சம் இருங்க மாம். இது எப்படி நடந்துச்சுன்னே தெரியல மாம். இருந்தாலும் வேற ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் மாம். நீ எதுவுமே பண்ண வேணாம்டா. இப்படி எல்லாம் கடைசியில ஏதாவது நடக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். அதனாலதான் கடைசியா ஒரு மூவை விட்டு வச்சு. ஹலோ ஹலோ, கார் கம்பெனி CEO தாமோதரன் தானே? எஸ் ஸ்பீக்கிங். நீங்க? நான் சந்திரகலா, ரிட்டையர்ட் டெப்டி கலெக்டர். சொல்லுங்க. இப்போ நீங்க செக் பண்ணிட்டு இருக்கீங்களே கம்பெனி, அது என் சம்பந்தியோடது தான். ஓ அப்படியா மேடம்? ஆமா. நீங்க குவாலிட்டி செக் பண்ணி ஓகேன்னு சொன்னாதான் இந்த கான்ட்ராக்ட் சைன் ஆகும்னு சொன்னாங்க. ஏற்கனவே என் சம்பந்தி ஃபேமிலி கஷ்டத்துல இருக்காங்க. நீங்க செக் பண்ணி எப்படியாவது ஓகேன்னு சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே இருந்த கான்ட்ராக்டும் கேன்சல் ஆயிடுச்சு. அவங்க இத மட்டும்தான் நம்பி இருக்காங்க. நீங்க மட்டும் ஏதாவது நெகட்டிவா ரிப்போர்ட் எழுதிட்டீங்கன்னா அது அவங்க ஃபேமிலியே பாதிச்சிடும். நீங்க ஒண்ணு சும்மா செய்ய வேண்டாம். அதுக்கு என்ன காம்பன்சேஷன் வேணும்னு சொல்றீங்களோ அதை நாங்க செஞ்சு கொடுத்துடுறோம். மேடம் என்ன மேடம் இது? நீங்க படிச்சவங்க தானே? இந்த மாதிரி பிஹேவ் பண்றீங்க? என் பிஹேவியர் எப்பவுமே கரெக்டா தான் இருக்கும் சார். படிச்சவங்க தப்பு பண்றது இல்லையா என்ன? உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, நாங்க செய்றோம். நீங்க முதல்ல இந்த போனை கட் பண்ணுங்க. என்ன சொல்றீங்க? என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. போனை வைங்க. சார் சார் சும்மா நடிக்காதீங்க சார். எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு, எல்லாருக்கும் ஒரு விலை இருக்கு. மேடம் இது சம்பந்தமா இன்னொரு தடவை போன் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான். வைங்க போனை. என்னமோ நேத்தே விசாரிச்சு வச்சுட்டேன். அந்த CEO ரொம்ப நேர்மையான ஆளாம். இப்படி ஒரு விஷயம் நடந்த உடனே அந்த ஆள் கோவப்படுவான். குறுக்கு வழியில வந்து ப்ராஜெக்ட ஓகே பண்ண வைக்கிறீங்களா? இதுக்கே லஞ்சம் கொடுத்தா நாளைக்கு எங்க கம்பெனிக்கு எப்படி நேர்மையா இருப்பீங்கன்னு சொல்லி கண்டிப்பா கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணாம போயிடுவான். பழைய கான்ட்ராக்டரை கூட இப்படிதானே கேன்சல் பண்ண வச்சோம். பாவம் கோத. தொழிலாளிங்க தொழிலாளிங்கன்னு சொன்னவளே அந்த தொழிலாளிங்களே திட்டுற நிலைமைக்கு போக போறா.